திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் நீரில் மூழ்கி உயிரிழந்த மாணவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களை கண்ணீரில் நனைய வைத்துள்ளது. அரசு பள்ளி மாணவர் அபிஷேக் தனது இறுதித் தேர்வு முடிந்த அன்று நண்பர்களுடன் நீர்நிலையில் குளித்தபோது சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். என் அக்கா 12ஆம் வகுப்பில் பள்ளி முதலிடம் பிடித்தது போல் நானும் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடிப்பேன் என்று பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்ற அபிஷேக் தேர்வு முடிவில் 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று தான் சொன்னபடியே பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளார். ஒருபுறம் சாதனை தந்த பெருமிதம், மறுபுறம் ஈடுகட்ட முடியாத மரணம் தந்த பேரதிர்ச்சி. இந்த இரண்டுக்கும் இடையே தவித்து நிற்கிறது அபிஷேக்கின் குடும்பம். தம்பியின் இழப்பால் துடிதுடித்த அக்கா மோனிகா மருத்துவராகும் தனது கனவை கைவிட்டு தம்பியின் ஆசையான பொறியியல் படிப்பை படிக்கப் போவதாக கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். கடைசி பரிசு எழுதிட்டு வரப்போ தண்ணியில் விழுந்து இறந்துட்டான். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். எல்லாத்துலயும் ஒவ்வொரு வருஷமும் கப்பு வாங்கின்னு வருவான். இந்த வருஷம் மார்க் வந்தது என் பையன் நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் தம்பிக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவனோட ஆசைக்காகவே நானும் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இப்போ இருக்கேன்.